resultant force model 1.1a. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிசல்டன் ஃபோர்ஸ் தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு லைனில் பல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு ரிசல்டன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு புள்ளியில் வந்து 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு எப்படி ரிசல்டன் எடுக்கிறதுன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்த்தோம். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு புள்ளியில் வந்து நிறைய ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதை எப்படி என்ன பண்ணுறது, அந்த இதுக்கு எப்படி ரிசல்டன் ஃபோர்ஸ் எடுக்கலாம் பார்க்க போகிறோம். ஒரு புள்ளியில் 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதை பேரலோகிராம் லாவை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். ஸோ இதே என்ன பண்ணலாம் அப்படின்னா பேரலோகிராம் லா வச்சு சால்வ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா இங்கே ஒரு பாயிண்டில் F1 2 F3 F4 F5 5 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ என்ன பண்ணோம்னா F1 F2க்கு வந்து பேரலோகிராம் லா அப்ளை பண்ணணும், F2 F3க்கு பேரலோகிராம் லா அகைன் அப்ளை பண்ணணும். இதே மாதிரி F3 F4 அப்புறம் F4 F5 இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணி மொத்த ரிசல்ட் என்ன பண்ணணும், டெரைவ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்படி பண்ண டைம் ரொம்ப அதிகமாகிறதுனால நம்ம வேறு கான்செப்ட் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் ரெசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி கான்செப்டுக்குள்ள போகிறோம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய இன்க்ளைன்டு ஃபோர்ஸ் இருக்கும். அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லா ஃபோர்ஸையுமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஹரிசாண்டல் காம்பனன்ட் அண்ட் வெர்டிகல் காம்பனன்ட் என்ன பண்ண போகிறோம், ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அந்த எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த 5 ஃபோர்ஸில் என்ன பண்ணிக்கிறேன்னா F2ங்கிற ஒரே ஒரு ஃபோர்ஸை மட்டும் என்ன பண்ணிக்கிறேன் எடுத்து அதை வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் சொல்லி உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இதான் அந்த ஃபோர்ஸு, சரியா? ஸோ இதான் என்னதுன்னா F அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸு, தீட்டா அப்படிங்கிற ஒரு இன்க்ளைனேஷனில் அந்த ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷனில் என்ன ஆகிட்டு இருக்குது, இப்போ ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கிறேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா இன்க்ளைன்டு ஃபோர்ஸை 2ஆக பிரிக்க போகிறேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஹரிசாண்டல் காம்பனண்ட்டாக பிரிக்க போகிறேன், அதுக்கப்புறம் வந்து வெர்டிகல் காம்பனண்ட்டாக பிரிக்க போகிறேன். அப்படின்னா இந்த லைன் இப்படி போகுது இல்லையா, இப்போ இந்த ஃபோர்ஸ் இந்த ஆரம் மார்க் இங்கே இருக்குது, இதுக்கு நேரம் என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி ஒரு ஹரிசாண்டல் ஒரு லைன் வரைய போகிறேன். அதுக்கப்புறம் இந்த எண்டிலிருந்து என்ன பண்ண போகிறேன், வெர்டிகல் என்ன பண்ணுறேன், இன்னொரு லைன் வரைகிறேன். ஸோ இவ்வளோ தான். ஸோ மஞ்சள் கலரில் இருக்கிறது வந்து ஹரிசாண்டல் காம்பனன்ட், ரெட் கலரில் கீழே இறங்குது அது வந்து வெர்டிகல் காம்பனன்ட். இவ்வளோ தான் ஃபோர்ஸை பிரிச்சாச்சு, சரியா? ஸோ ஃபோர்ஸை பிரித்ததுக்கப்புறம் இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செப்பரேட் காம்பனன்ட் அளிக்கலாம். அதாவது நம்ம சென்டரில் ஒரு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் போகுது இல்லையா, அதை என்ன பண்ண தேவையில்லை, இன்க்ளூட் பண்ண தேவையில்லை. ஸோ வெர்டிகல் காம்பனண்ட்டாக வச்சுக்கலாம், ஹரிசாண்டல் காம்பனண்ட்டாக வச்சுக்கலாம், சரியா? நடுவில் இந்த இன்க்ளினேஷன் போகுது இல்லையா, அது வேண்டாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக இந்த ஒரு ஃபோர்ஸ் வந்து இன்க்ளைண்டாக இருக்குது அப்படி தானே, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளே ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சும்மா ஒரு ஆரோ மார்க் மாதிரி போட்டு ஹரிசாண்டல் காம்பனன்ட் வெர்டிகல் காம்பனன்ட் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். பிரிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சைன் கன்வென்ஷன் பண்ணணும், சரியா? ஸோ ஃபோர்ஸ் வந்து இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்குது, லெஃப்ட்லேருந்து ரைட்டு வருது, இது கீழேருந்து மேலே போகுது. ஸோ லெஃப்ட்லேருந்து ரைட்டு வந்துச்சுன்னா ப்ளஸ், சரியா? பாட்டம்லேருந்து டாப்புக்கு போகுது, அப்போ அதோட சைன் கன்வென்ஷன் எப்படி தான் இருக்கும், ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்லைடில் இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புள்ளி இன்னைக்கு என்ன பண்ணுது, பல ஃபோர்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை எப்படி பிரிக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் சேமஸ் அதே தான். இப்போ ஒரு இன்க்ளைன்டு ஃபோர்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு, சரியா? ஒரு இன்க்ளைன் ஃபோர்ஸ் வருது. இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 காம்பனண்ட்டாக பிரிச்சிருக்காங்க, வெர்டிகல் காம்பனண்ட்டாக பிரிச்சிருக்காங்க, ஹரிசாண்டல் காம்பனண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஹரிசாண்டல் காம்பனண்ட்டுக்கு எப்பயுமே என்ன பேர் அப்படின்னா காஸ் தீட்டா தான் வைக்கணும். வெர்டிகல் காம்பனண்ட்டுக்கு சைன் தீட்டா தான் என்ன பண்ணணும், பேர் வைக்கணும். பேர் வைக்கிறது முக்கியம் இல்லை, அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா சைன் முக்கியம். மைனஸா இல்லை ப்ளஸ்ஸாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போ மைனஸ் இருக்கும் அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுது, லெஃப்ட்லேருந்து என்ன பண்ணுது, ரைட்டுக்கு வந்து போகுது. லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகிறதுனால இது என்ன சொல்லிடும் அப்படின்னா மைனஸ். இந்த ஃபோர்ஸ் வந்து பாருங்கள் மேலேருந்து கீழே இறக்குது, அப்போ அதுவும் என்ன தான் நெகட்டிவாக தான் இருக்கணும். அதே நேரத்தில் இங்கே இது வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டுக்கு, செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு அது மாதிரி பிரிக்கணும். தேர்டு குவாட்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபோர்ஸுமே லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகுது, டாப்லேருந்து என்ன பண்ணுது, பாட்டம்லேருந்து டாப்புக்கு போகுது. அப்போது இது எல்லாமே என்ன தான் வரும், ப்ளஸ்ஸாக தான் வரும், சரியா? ஸோ அதே மாதிரி இங்கேருந்து செகண்ட் டேரமில் என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட் டேரமில் எல்லா ஃபோர்ஸும் ஒரு இடத்துக்கு வருது, செகண்ட் டேரமில் எல்லா ஃபோர்ஸும் ஒரு இடத்துக்கு வெளியே போகுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், 6ஆம் மார்க் என்ன பண்ணணும், இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி வெர்டிகல் காம்பனன்ட் ஹரிசாண்டல் காம்பனன்ட் என்ன பண்ணணும், நம்ம தனித்தனியாக மார்க் பண்ணி சைன் கன்வென்ஷன் மைனஸ் ப்ளஸ் என்ன பண்ணணும் கொடுக்கணும். ஸோ ஹரிசாண்டலில் இருந்தால் காஸ் தீட்டா, வெர்டிகலில் இருந்தால் சைன் தீட்டா, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சைன் கன்வென்ஷன் கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ப்ராப்ளத்துக்குள்ளே போயிடலாம்.
ஸோ இது மொத்தம் 2 ஃபார்முலா இருக்குது. மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிற ஒரு ஃபார்முலா, அதுக்கப்புறம் டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஸோ இந்த ப்ரீவியஸ் ஸ்லைடில் வந்து நம்ம எப்படி பிரிக்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ பிரிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஹரிசாண்டல் காம்பவுண்டை ஃபுல்லாக கூட்டணும். அப்புறம் வெர்டிகல் காம்பவுண்டை ஃபுல்லாக என்ன பண்ணுவோம், தனித்தனியாக கூட்டணும். ஸோ ஹரிசாண்டல் காம்பவுண்ட் என்னது, இது ஹரிசாண்டல் காம்பவுண்ட். காஸ் தீட்டா ஃபுல்லாக என்ன பண்ணணும், கூட்டணும். காஸ் தீட்டான்னு இருக்கு இல்லையா, அதான் ஹரிசாண்டல் காம்பவுண்ட். அந்த ஹரிசாண்டல் காம்பவுண்டை ஃபுல்லாக கூட்டணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த வெர்டிகல் காம்பவுண்டை ஃபுல்லாக கூட்டணும். சைன் தீட்டான்னு இருக்குல்ல, இதை ஃபுல்லாக தனியாக கூட்டணும். கூட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்தால் என்ன பண்ணிக்கணும், நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா ஹரிசாண்டல் காம்பவுண்டை கூட்டி அதோட வேலையை தனியாக எழுதணும். வெர்டிகல் காம்பவுண்டை கூட்டி அதோட வேலையை என்ன பண்ணணும், தனியாக எழுதணும். எழுதி ரூட் எடுத்தால் என்ன ஆயிரும் அப்படின்னா நமக்கு மேக்னிடியூட் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வெர்டிகல் காம்பவுண்ட் தனியாக கண்டுபிடிக்கணும், ஹரிசாண்டல் காம்பவுண்ட் தனியாக என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நியூமெரிக்கல் போயிடலாம். 3 coplanar forces are acting at a point as shown in the figure. The resultant in the magnitude and direction கொடுத்துருக்காங்க. நம்ம சம்மில் வந்து டயக்ராம் கொடுத்துருவாங்க. ஸோ டைரக்ஷன் கொடுத்துருவாங்க, அதாவது ஆங்கிள் கொடுத்துருவாங்க, ப்ளஸ் அதோட வேல்யூ கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்க்ளைண்டாக இருக்கிறது இது வந்து 3 ஃபோர்ஸாக இருக்குது. ஸோ நம்ம பேரலோகிராமில் அப்ளை பண்ணலாம், இல்லை என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஹரிசாண்டலு இல்லாட்டி வந்து வெர்டிகல் காம்பவுண்ட் பிரித்து காட்டலாம். இப்போது இந்த ஒரு ஃபோர்ஸை மட்டும் எடுத்துக்கிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட், இது செகண்ட் கோஆர்டினேட், இது வந்து தேர்டு கோஆர்டினேட், இது வந்து ஃபோர்த்து கோஆர்டினேட்னு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டில் இருக்கிற இந்த ஃபோர்ஸை மட்டும் எடுத்து என்ன பண்ணுறேன், தனியாக வரைகிறேன் 45 டிகிரி. இதுக்கு என்ன பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட்டு ஹரிசாண்டலில் காம்பவுண்ட் மார்க் பண்ண போகிறேன். சும்மா ஹரிசாண்டலில் ஒரு கோடு போடுறேன். இது வந்து லெஃப்டில் இருந்து என்ன பண்ணுது, ரைட்டுக்கு போகுது, அப்போ ப்ளஸ். அதே மாதிரி தான் இங்கேயும், இங்கே வந்து கீழே இருந்து மேலே போகுது, அதனால் என்னது, இதுவும் ப்ளஸ் தான். ஓகேவா. ஸோ இது எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த இன்க்ளைன்ட் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் 200 நியூட்டன் தான். பட் ஹரிசாண்டல் ஆக்ட் ஆகிறதுனால இது எப்படி எழுதுனா 200 cos 45 டிகிரி அப்படின்னு எழுதிக்கணும். சரியா. ஸோ இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகல, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா 200 cos 45 டிகிரி. அதே மாதிரி இந்த பக்கம் கீழே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இல்லையா, கீழே இருந்து மேலே ஃபோர்ஸ் ஆக்ட், அதை என்ன பண்ணணும் 200 sin 45 டிகிரி. இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நம்ம பிரிச்சுக்கலாம், பாசிட்டிவ் நெகட்டிவ். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இப்போது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் முடிச்சாச்சு, செகண்ட் குவாட்ரண்ட் என்ன இருக்குது, 400 நியூட்டன் ஒரு குவாட்ரண்ட் இருக்குது. ஸோ அந்த குவாட்ரண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹரிசாண்டல் காம்பவுண்ட் வெர்டிகல் காம்பவுண்ட் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வெர்டிகல் காம்பவுண்ட் என்ன வரும், 400 cos 30 டிகிரி. அதே மாதிரி இங்கே வெர்டிகல் காம்பவுண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 400 sin 30 டிகிரி. இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு காம்பவுண்டுக்கு பிரிக்கணும். அதே மாதிரி ஃபோர்த்து குவாட்ரண்ட்டுக்கு பிரிக்கணும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா செப்பரேட் பண்ணிவிட்டு அந்த காம்பவுண்டை ஃபுல்லாக கூட்ட போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன் செகண்ட். ஓகே. ஸோ இப்போது 4 ஸ்டெப் இந்த சம் சால்வ் பண்ணுறது. ஹரிசாண்டல் காம்பவுண்டை ஃபுல்லாக கூட்டணும். ஸோ நம்ம கண்டுபிடிச்சோம்ல காஸ் தீட்டான்ட்டு அதை என்ன பண்ணணும், சைன் கன்வென்ஷனோட சேர்த்து எழுதி அதை ஃபுல்லாக ஆட் பண்ணணும். ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், 95 நியூட்டன் கிடச்சிருக்கு. செகண்ட் ஸ்டெப் அதாவது வெர்டிகல் ஃபோர்ஸை ஃபுல்லாக என்ன பண்ணணும், கூட்டி ஒரு வேல்யூ வந்து அதை தனியாக வச்சுக்கணும். தேர்டு வந்து மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இருக்கு, அதை ஃபுல்லாக என்ன பண்ணணும், ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸில் வந்து ஃபார்முலா பண்ணணும், R = h the whole square plus √v the whole square இருக்கு. ஸோ ஹரிசாண்டல் ஃபோர்ஸை வெர்டிகல் ஃபோர்ஸை என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணி நமக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுறோம், ஸோ ஸ்கொயர் பண்ணி ஆட் அண்ட் ஸ்கொயர் அண்ட் ஆட் பண்ணி என்ன பண்ணுறோம், கியூப் ரூட் எடுத்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கிடைச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஹரிசாண்டல் காம்பவுண்ட் வந்து எதுவாக இருக்குது, +95 இருக்குது. வெர்டிகல் காம்பவுண்ட் வந்து -178.2 இருக்குது. ஸோ அப்போ இது எக்ஸ் டைரக்ஷனில் பாசிட்டிவாக இருக்குது, இது ஒய் டைரக்ஷனில் நெகட்டிவாக இருக்குது. அப்போ இது எதில் வரும், ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் வரும். அப்போ இது என்ன பண்ணணும், நம்ம டயக்ராம் மாதிரி வரையணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா tan alpha = summation of E divided by summation of H இருக்கு. ஸோ alpha = tan inverse EV divided by EH. அதாவது tan inverse = 178.2 divided by 9 pi divided by 0.7 கொடுத்தோம் அப்படின்னா
நமக்கு என்ன கிடைச்சிரும், அதோட டைரக்ஷன் வந்து கிடைச்சிரும். அதாவது 61.93 கிடைச்சிரும். இப்போ 4th குவாட்ரண்ட்ல என்ன பண்றாங்க, ஹரிசாண்டல் காம்பவுண்ட் ஃபுல்லா கூட்டணும் இல்லையா, அது பாசிட்டிவ் வருது. பாசிட்டிவ் வரதுனால லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போகுது. வெர்டிகல் காம்பவுண்ட் எப்படி இருக்கு, நெகட்டிவா இருக்கப்போ மேல இருந்து என்ன பண்ணும், கீழே வரும். இது நடுவில் என்ன இருக்கு, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆட் பண்றோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஆங்கிள் வந்து மார்க் பண்ண நமக்கு என்ன கிடைச்சிரும், இதோட டைரக்ஷன் கிடைச்சிரும். ஸோ இதான் இதோட சிம்பிள் ஸ்டெப். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சம். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ.